நீங்க ஜீனியஸா இல்லையா, இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 8 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா மேபி நீங்க ஜீனியஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேண்ட் ரைட்டிங். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? உங்களோட ஹேண்டை விட உங்களோட பிரைன் ரொம்பவும் ஸ்பீடா இருக்கிறதுனால தான் உங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ கேவலமா இருக்கு. ஸோ இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவும் மோசமாக தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்க அதிகமாக பேசாம இருக்கீங்களா, அதாவது ரொம்ப கம்மியாக தான் பேசுவீங்க, அதிகமாக லிசன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, எப்பவும் கூட்டத்தோட இருக்கிறத விட ரொம்ப தனிமையா இருக்கிறது ரொம்ப விரும்புவீங்க. ஏன்னா நீங்க நிறைய யோசிக்கிற ஒரு பர்சன்றதுனால நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா அடாப்டேஷன், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்றத்தையுமே அடாப்ட் பண்ணிக்க உங்களால முடியும். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்றது, அதாவது இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ் எப்பவுமே மத்தவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே குருட்டுத்தனமா நம்பவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணி அந்த லாஜிக்கலான ஒரு ரீசனை தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இன்டெலிஜென்ட் தான். ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த மனசு, அதை திருத்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பையும் நீங்க எடுத்துட்டீங்க. அதை விட்டுட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்ஸும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஏழாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்பவும் சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் தான் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸ்க்கு இருப்பாங்க. எட்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங். இன்டெலிஜென்ட்டான ஒரு புத்திசாலிகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓவர் திங்க் பண்ணிட்டு நடக்க போறது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ட் தான். ஸோ இதில் எத்தனை விஷயம் உங்களுக்கு ஒத்து போகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.